திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக வரலாறு இல்லை என முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவலத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை இலட்சிய பயணத்தில் காணலாம். இங்கே நாங்கள் இந்த பிறந்த நாளிலே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது என்று நிலைப்பாடை இங்கே நினைவூட்டும் வகையில் திமுக ஆட்சி என்ன செய்கிறது என்பதை இங்க விரோதமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீரில்லை. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக இருக்கின்றவர் என்ன பணி செய்தார் என்பதை மாவட்ட கழக செயலாளர் இந்த லோக்கல் இருக்கிறவர்களுக்கு அவருடைய நிலைப்பாடை அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நல்ல தெளிவாக எடுத்து சொன்னார். பொய்யை திரும்பச் சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற அடிப்படையில் 520 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் கூறி வருவதாக கழக அமைப்பு செயலாளர் AK சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை இலட்சிய பயணத்தில் காணலாம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது அது உண்மையாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 520 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லி, ஆனால் பொதுமக்கள் எல்லாம் செல்போனை கையில் வைத்துக் கொண்டு கூகுளில் போய் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று தேர்தலால் இப்போது அந்த தேர்தல் அறிக்கை முடக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் 520 வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகிற பொழுது பொதுமக்கள் எல்லாம் கூகுளில் போய் அந்த தேர்தல் அறிக்கையை தேடுகிற பொழுது இன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை யாரும் பார்க்க முடியாது, அதை டவுன்லோட் செய்ய முடியாது, அது முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த சர்க்கார் 3 ஆண்டு ஆட்சியில் திமுக பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியும் எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரார்பட்டியில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் காணலாம். 10 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசாகட்டும் அண்ணன் எடப்பாடியுடைய அரசாகட்டும் வாங்கிய கடன் ஒட்டுமொத்தமாக 4.25 லட்சம் கோடி தான். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 3.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அரசு நடத்துறதுக்கு. ஆனா அம்மா கொடுத்த திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு நிறுத்தி இருக்காங்க. ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் போட்டு காட்ட நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு பல்வேறு வகையிலே நம் தமிழகத்தில் முழுவதும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நிதி ஒதுக்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. அப்படி நிதி ஒதுக்கிவிட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை கூட இன்று வரை தொடங்கி வைக்காமல் இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டையில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் காணலாம். ஒரு காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், நம்ம பேர் மகேஸ்வரன் நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் எப்படி உன்னை எங்கேயோ மானபங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு நடக்குமா? அதெல்லாம் இன்னொரு மிருகம் பார்க்கமா மகளிர் அன்னைக்கு இதே பாலியல் தீண்டல் துன்புறுத்தல் வாய் வார்த்தை. நம்ம மக்கள் நம்ம தான் காப்பாற்றணும், உறவுகள் நம்ம தான் காப்பாற்றணும். என்ன திட்டங்கள் கொடுக்குறோமோ, என்ன அவங்க அர்ப்பணிப்போடு செய்யணுமோ, அதாவது பேப்பர்ல எழுதிட்டு நோட் புக்கை போட்டு நான் எல்லாம் கொடுத்த விஷயம் கூடாது. ஒரு சின்ன விஷயம் அடையாளமா இருந்தா கூட இந்த தெருவில் இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து அதுக்கு நான் பாதுகாப்பா நிக்கிறேன் ஒரு விஷயம் தான் இருக்கணும். மக்களுக்காக புரட்சித் தலைவி செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டு கழக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பெருமிதம் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை மடத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் காணலாம். ஆட்சிக்கு வந்தா விலையில்லாத 20 கிலோ குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தமா இல்லையா? அதே போல ஆட்சிக்கு வந்தா மிக்சி கிரைண்டர் பேன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்தா முதியோர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்த 6000 ரூபாய் இருந்ததை 12000 ரூபாய் உயர்த்தி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா.
விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விமர்சித்துள்ளார். வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்த நாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீர்கட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. பல வழியிலே இன்றைக்கு அதை நாம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆளும் அதிகாரம், ஆளுங்கட்சியினர் அதிகாரத்தின் காரணமாக காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் இன்றைக்கு நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் மக்கள் உணர வேண்டும். அதிமுகவை விமர்சித்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தற்போது பிரதமர் வருகையின் போது வெள்ளை குடையை ஏன் பிடித்தார் என திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் கேள்வி எழுப்பினார். சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். முதலமைச்சர் மந்திரிங்க மோடி வரும்போது வெள்ள தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நான் பார்க்கல. வெள்ள கூட போச்சு போய் அன்னைக்குதான் டிவியில பார்த்தேன். வெள்ள கூட போச்சு போறாங்கப்பா. மோடி பாரத பிரதமர் வரும்போது வெள்ள கூட போறாங்க. எவ்வளவு புத்திசாலிகள். தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியவர் புரட்சி தலைவி என தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த வேகா கொள்ளையில் நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். குழந்தையை ஈன்றெடுத்ததற்கு பின்னால் பள்ளிக்கு செல்வதற்கு பாட புத்தகம் தந்து, ஏறுகிற பஸ் பாஸ் ஃப்ரீ தந்து, ஓட்டுகிற சைக்கிள் தந்து, உலக அளவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக மடிக்கணினியும் தந்து, தன்னுடைய இறுதி காலத்தில் ஸ்கூட்டி பெப்பையும் தந்து, மிக்சி கிரைண்டர் மின்விசிறி என்று எல்லா திட்டமும் தந்த ஒரே தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்த 32 மாதங்களிலேயே 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பந்தலடியில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி நாங்கள் கடன் வைத்து விட்டு சொன்னோம். 10 ஆண்டுகளில் நாங்கள் வாங்கிய கடன் 3 லட்சம். 32 மாதங்களில் 3 வருஷம் கூட ஆகல. 32 மாதங்களில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த திட்டமும் இல்லை. சட்டமன்றத்தில் கேட்டால் திட்டங்கள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். நீட் தேர்வு ஒழிப்பு மற்றும் கல்விக் கடன் ரத்து வாக்குறுதிகளை அளித்து மாணவர்களை விடியா திமுக ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூரில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணுவோம். நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்ணாங்களா? இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் நீட் தேர்வுலாம் ஏமாந்தாங்க. இந்த கல்வி கடனை ரத்து செய்வோங்கிறதுல ஏமாந்தாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்னும் சொன்னாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மகளிருக்கு ஊக்கத்தொகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறிய விடியா திமுக நீட் தேர்வை ரத்து செய்ததா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேதாரண்யத்தில் நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். திமுக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற புரட்சி தலைவியின் பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசியதை நமது மேடை லட்சிய பயணத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு திமுக வந்து
பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்களுக்கு மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி, வெண்ணெய் மட்டும் விலைவாசி, இப்படி எண்ணற்ற மக்களை வாட்டி வதைக்கின்ற திட்டங்களை மட்டும்தான் யோசிக்கிறதே தவிர தங்கள் கஜானாவை நிரப்பிக் கொள்வதற்கு மட்டும்தான் திமுக காரன் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறானே தவிர மக்களுக்கு அக்கறையான திட்டங்கள் எதையுமே தரவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.